ஈரானோட இரண்டாவது வாரத்தை எட்டியிருக்கிறது இஸ்ரேலுடைய இந்த மோதல். இந்த போர் ஒரு மாதத்திற்கு நீடித்தால் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் செலவிட நேரிடும். இது இந்திய மதிப்பில் நம்ம சொல்லணும்னா 1.38 லட்சம் கோடி ரூபாய். அந்த அளவுக்கு இஸ்ரேல் இதில் செலவிட வேண்டியிருக்கும். அயன் டோம் அப்புறம் டேவிட் ஸ்லிங் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒரு முறை இயக்குவதற்கு மட்டுமே சுமார் 6.5 கோடி ரூபாய் செலவாகும். ஆரோ 2 ஏவுகணை தடுப்பான்களை ஒருமுறை இயக்குவதற்கு 26 கோடி ரூபாய் செலவாகும். அதே போல் ஆரோ 3 தடுப்பான்களை ஒரு முறை இயக்கணும் அப்படின்னா 30 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு முறை ஈரான் ஏவக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை தடுத்து அழிக்க இஸ்ரேல் நாட்டிற்கு ஏறக்குறைய 865 கோடி ரூபாய் முதல் 1731 கோடி ரூபாய் வரை செலவாகுங்கிறது தான் தொடர்ச்சியாக யுத்தத்தை கவனித்து வரக்கூடிய வல்லுநருடைய கருத்தாக இருக்கிறது. ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்த 48 மணி நேரங்களில் அந்த நாட்டிற்கு 12,000 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது. அதாவது இஸ்ரேலுக்கு. இல்லை, காசா மீது 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடத்தி வரக்கூடிய இஸ்ரேல் கடந்த ஆண்டு இறுதி வரை சுமார் 55,000 கோடி ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறது. காசா மேலே இந்த தாக்குதலை நடத்துவதற்கு மட்டும். இராணுவத்திற்காக இஸ்ரேல் இவ்வளவு செலவு செய்யும் நிலையில் ஒட்டுமொத்த பொருளாதார தாக்கம் இதைவிட மிகப்பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறதும் கணிக்கப்படுது. ஈரானை பொறுத்த வரைக்கும் நிதி தரவுகள் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பல 10 ஆண்டுகளாக பொருளாதார தடையை எதிர்கொண்டு வரக்கூடிய ஈரானுடைய பொருளாதாரம் ஏற்கனவே அதல பாதாளத்தில் தான் இருக்குது. ஈரானுடைய ஒரே வருவாய் ஆதாரமாக இருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறதுனால பல ஆண்டுகளாகவே அந்த நாடு பொருளாதார சிக்கலை சந்தித்து வருகிறது. கடந்த ஆண்டு அந்த நாட்டினுடைய பணவீக்கம் 40% இருந்தது. அதாவது ஈரானுடைய பணவீக்கம் 2024ஆம் ஆண்டிற்கான ஈரானுடைய இராணுவ செலவு அப்படிங்கிறது 68,318 கோடி ரூபாயாக இருந்தது. ஈரானில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கடுமையான சேதத்தை உண்டாக்கி வர்றதுனால இந்த சேதங்களை சரி செய்யவே பல ஆயிரம் கோடிகளை ஈரான் செலவிட நேரிடும். அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானுடைய நாணய மதிப்பும் கூட 42,000 ரியால்களாக இருக்குது. இஸ்ரேலுடனான போர் ஈரானுக்கு கடுமையான ஒரு பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிபுணர்கள் கூற்று. போர், பொருளாதார சுணக்கம் அப்படின்னு எது ஏற்பட்டாலும் இறுதியில் சாமானிய மக்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க, எளிய மக்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கிறது தான் தொடர்ச்சியாக நடக்கக்கூடியது. 2 நாடுகளுமே போருக்காக, இந்த மோதலுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய்களை செலவிடுகிறார்கள், இழக்கிறார்கள். இதில் ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலுக்கு என்ன இருக்குன்னா அமெரிக்காவுடைய பேக்கிங் இருக்குது.